இன்னைக்கு சண்டே ரொம்ப ரிலாக்ஸான டேலாம் இருக்கும். வாங்க ஒரு தோசை தண்ணி சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸாக எழுந்து போனோமோ பிரெஞ்சாக இது ஒன்று சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் செய்ய தெரியும், ஆனாலும் சும்மா ரிலாக்ஸாக அப்படியே பாருங்கள், வீடியோ பாருங்கள். கொஞ்சம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். நான் கடுகு போடுவேன், மட்டன் குழம்புலையும் போடுவேன், சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயும் போடுவேன். கடுகு போடுவேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சுன்னு வெங்காயத்தை நிறைய ஒரு 3 பெரிய வெங்காயத்தை, நான் பெரிய சைஸ் வெங்காயம் அதை நான் கட் பண்ணி துருவாக கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். ஏன்னா குழம்பு நிறைய வேணும்ல நமக்கு, அதனால் வெங்காயம் நிறைய போட்டால் நமக்கு குழம்பு நல்லா ஈடு கொடுக்கும், நிறைய ஆண்டு வரும். பட்டை லவங்கம் சோம்பு நம்ம இடிச்சிக்கலாம். வாயில் ஆப்பிட்டாக்கா ரொம்ப காரமாக ஒரு மாதிரியாக இருக்கும், நமக்கு ஒரு மூடே போயிடும். அதனால் இது மாதிரி இடித்து போட்டாக்கா நமக்கு நல்லாயிருக்கும், வாயில் ஆப்பிடாது. நல்லா இடிச்சாச்சு, அதை போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, போட்டாக்கா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெங்காயத்து கூட வெங்காயம் வதக்கிட்ட பிறகு நம்ம போட்டாக்கா நல்லாயிருக்கும். வாசனை ஜாஸ்தி இதுவாக வராது, தீஞ்சு போன மாதிரி வாசனை வராது. கொஞ்சம் வதக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போனால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டுருவாங்க, அது மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்து கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி நிறைய எடுத்துக்கினேன். ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா துருவாக கட் பண்ணிக்கினேன். இது மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் தான். மத்தியானத்துக்கு பிரெஞ்சு மாதிரி தான் நான் சொன்னேன் நான். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்கு குழம்பு, தோசைக்கு. மத்தியானம் பிரெஞ்சு, காலையில் மத்தியானத்துக்கு சேர்த்த மாதிரி. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நாம வதங்கட்டும். அது உப்பு போட்டுன்னு மூடி வச்சிட்டாக்கா நமக்கு நல்லா வெந்துடும். மூடிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடிட்டு நல்லா வதங்கிட்டோம். ஸ்லோ வச்சுடுங்க. ஸ்லோ வச்சிட்ட பிறகு சிக்கனை கழுவிக்கலாம். சில பேர் இப்போ வீடியோஸ்லாம் சிக்கன் கழுவாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே சிக்கனை எந்த பொருளாக இருந்தாலும் சிக்கன், மட்டன், மீன் எல்லாத்தையும் கழுவி யூஸ் பண்ணுறது தான். நம்ம எல்லா பொருளையும் கழுவி யூஸ் பண்ணலாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா நான் கேட்குறது கிடையாது. நம்மளுக்கு என்ன வருதோ கழுவி யூஸ் பண்ணுறது. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன ஹைஜீனிக்காக இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நம்ம பண்ணிக்கணும். அதுலேருந்து பாக்டீரியா வெளியே வரும். அப்படின்னா சிக்கனை கழுவிட்ட பிறகு, மட்டன் கழுவிட்ட பிறகு அப்புறமே நம்ம சிங்கியோ நம்ம கையை நம்ம நல்லா கழுவிக்கணும். கையை நம்ம அப்படியே மூஞ்சிலேயோ கண்ணிலையோ வைக்கக்கூடாது. நம்ம நல்லா கழுவியாச்சு. வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த கரண்டிலே போட்டு நல்லா நாம நசுக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், நிறைய குழம்பு நமக்கு ஈடு கொடுக்கும். இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். நாம ஸ்லோவாக வச்சாக்கா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா நசுக்கி விட்ட பிறகு நாம சிக்கனை கலந்துடலாம். 1 கிலோ சிக்கன் அது. நான் ஸ்கின் இல்லாதான் சாப்பிடுவேன். ஸ்கின் இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போலாம் ஸ்கின்னோட சாப்பிட்றாங்க, ஒருத்தர் ஸ்கின் இல்லாத சாப்பிட்றாங்க. இந்த KFC சிக்கனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கின்னோட தான் அது கலந்து கொடுக்குறாங்க, நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது, எனக்கும் பிடிக்குது தான். ஆனால் வீட்டில் மட்டும் சிக்கன் ஸ்கின் இல்லாத தான் சாப்பிட்டு பழக்கம். ரொம்ப அதங்க தேவையில்லை சிக்கனு. நாம் இப்போ தண்ணி ஊற்றி உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எப்போவுமே போடுற மாதிரி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். எப்போவும் சொல்கிற மாதிரி தான். 1 ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள்னா 2 ஸ்பூனு நாம தனியாக தூள் எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம்ல நாம, அதனால்
தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா தோசை தண்ணி குழம்புல, சிக்கன் தண்ணி குழம்பு. சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடுந்தான், அப்படியே கூட வச்சாலும் நமக்கு வெந்துருந்தான். ஆனாலும் நமக்கு தோசைக்கு வேணும்ல, 2 வேளைக்கு வேணுன்றதால நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறமே நம்ம சுண்ட வச்சுக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு நாம மூடி வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 போதும், ரொம்ப விசில் வைக்க வேணாம். அப்படியே கூட மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நமக்கு, நம்ம காலையில் எழுந்தது லேட்டு, அதனால ஒரு விசில் போய் வச்சுட்டு எடுத்துட்டேன் நான். மட்டன் மட்டும்தான், ஆக்சுவலாக மட்டன் மட்டும் தான் நான் விசில் போடுவேன், சிக்கன் போட மாட்டேன். ஒரு விசில் வந்தது போதும், சீக்கிரமாக ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு, சிக்கன் எப்பவுமே தண்ணி நிறைய விட தான் செய்யும். கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம், இவ்வளோ தண்ணி தேவையில்லை நமக்கு. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்ட பிறகு நாம மிளகு இடிச்சிக்கலாம். இப்போ நாம நல்லா வெந்தது பாருங்க, ஒரு விசிலுக்கே நல்லா பூவோட்ட வெந்துடும். மிளகு நாம இந்த மாதிரி மிக்சியிலனா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி உரல் இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம இடிச்சிக்கலாம். நல்லா இன்னைக்குண்ணா நான் நல்லா இடிச்சிக்கினேன். இதை போட்டுக்கலாம். காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கினேன், அரை இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கினேன். கொஞ்சம் சுண்டு வந்தது பாருங்க. அந்த மிளகு போட்டோடனே அந்த சிக்கன் குழம்பே அப்படியே கலர் மாறி போயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. கலரே ஒரு மாதிரி. கொத்தமல்லி நாம துருவா கட் பண்ணி அதில் தூவி விட்டு இறக்குனாக்கா சுவையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். ரிலாக்ஸாக ஒரு சண்டேல நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட முடியாது நம்மளால, நிதானமாக பொறுமையாக. தோசை ஊற்றிக்கலாம். எனக்கு தோசை கூட தான் சிக்கன் குழம்பு சூப் பிடிக்கும். எனக்கு இட்லி கூட மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். தோசை கூட முருவலாக தோசை ஊற்றிட்டு கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ அதில் போட்டு ஊற்றிட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக துரோகம்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம வயிற்றுக்கு எப்பவுமே துரோகம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா செவந்து வந்தது பாருங்கள். முருவலாக இந்த மாதிரி பெரட்டிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு. எனக்கு சொல்லணும்னா என்னென்னா, நெய் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் குழம்பு கூட நெய் தோசை சூப்பராக பிடிக்கும். யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காது தெரியல, எனக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட். எனக்கு நெய் தோசை கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஊற்றுறது கல்லெண்ணெய் தோசை. நான் நெய் தோசை ஊற்றிக்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணி வாழுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.